என் கடன் பணி செய்து கிடப்பதே, இது மூதாதையர் மொழி. மானிட மகன் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிகளை செய்யவும் பலருடைய மீட்புக்காக தன்னையே தகன பலியாய் உலகிற்கு தரவும் என்று வாசிக்கிறோம். இது விவிலிய மொழி. உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பணி செய்வது என்பது ஒரு கடமை. அதுதான் வாழ்வின் யதார்த்தம். இந்த பணியின் வழியாக அவனுடைய வாழ்விலே அவன் அனைத்து ஆளுமை நிலைகளிலும் உயர்ந்து தன்னுடைய வாழ்வு முதுமையை அடைகின்றார். பணி செய்வது கட்டாயம் மட்டுமல்ல, அது ஒரு இனிய நுகம். அத்தகைய பணியை கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக, ஏனென்றால் கிறிஸ்து நமக்கு மாதிரி காட்டியிருக்கின்றார். எப்படி பணி செய்ய வேண்டும், எந்த பணி செய்ய வேண்டும், யாருக்கு பணி செய்ய வேண்டும், பணி வாழ்வுடைய நிறைவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கிறார். ஆக கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக அவரை பின்பற்றி பணி வாழ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது அலுவலக பணியாக இருக்கலாம், ஆசிரியர் பணியாக இருக்கலாம், இல்லத்தில் பெற்றோர்களாக இருப்பதும் ஒரு பெரிய பணி தான், பிள்ளைகளாக இருப்பதும் பணி தான். அங்கே நம்முடைய வாழ்க்கையில நீக்கமர நிலைத்திருப்பது இந்த பணி செய்வது, பணிகளை பெறுவதும் கூட. அந்த வரிசையில் தான் இன்று இந்த விழா நாயகி சந்தி லில்லி குளோரா மேரி ஆசிரியர் அவர்களுக்காக இந்த வைபவத்தில் கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் அவருடைய பணி வாழ்வனுடைய நிறைவுனா இதோட முடியல, இனியும் அவர் தொடர்ந்து பணியாற்றுவார். ஆனால் சட்டங்கள் சம்பிரதாயங்களுக்கு ஒத்துக்கொண்டு நாம் பணி ஓய்வு பெற வேண்டும் அல்லது பணி நிறைவை பெற வேண்டும். அந்த வரிசையில் தான் நம்முடைய விழா நாயகி செல்வி லில்லி குளோரா மேரி ஆசிரியை இன்று பணி நிறைவு பெறுகிறார். இன்றெல்லாம் ஓய்வு என்று சொன்னால் இந்த ஓய்வெல்லாம் கிடையாது. நிறைவுக்கு பிறகு மறுபடியும் கடமைகள் அல்லது பணிகள் நமக்காக காத்திருக்கின்றன. இந்த நாளில் அவருக்காகவும் அவருடைய இல்லத்தார் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அவர் இந்த இடத்திலே பணிகளை செய்திருக்கின்றார். அந்த பணிகளின் நிறைவை மாணவ செல்வங்களிலே நிச்சயமாக கண்கூடாக நாம் கண்டிருக்க முடியும், இன்னும் கொண்டு இருப்போம். எனவே இந்த நாளிலே அவருக்காக ஜெபிப்போம். இத்திருப்பலியின் ஆற்றல் அருள் அவருடைய இல்லத்தாரை முழுமையாய் வந்தடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்கவும்
பல்வேறு சந்தர்ப்ப சூழல்களில் இந்த பணி செய்வதிலே சோம்பி இருந்திருப்போம், அல்லது பணி செய்யவே வேண்டாம் என்று இருந்திருப்போம். இதெல்லாம் பாவம். ஏனென்றால் நம்முடைய தலைவரே பணி செய்திருக்கிறார், அதனுடைய விலையாக தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்கின்றார். எனவே இத்தகைய பாவ பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே, உமது கருணையினால் மலையென உறுதியாக என்னை நிலைநிற்க செய்தீர். உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் என்ற திருப்பாடல் வரிகளின்படி பணி நிறைவு பெறும் எம் லில்லி குளோரா மேரி ஆசிரியர் அவர்கள் இப்பள்ளியில் படித்த 10 ஆண்டுகளும் பின் இப்பள்ளியிலேயே பணிபுரிந்த 37 ஆண்டுகளும் ஆக 47 ஆண்டு காலமும் இங்கு தன்னை வளர்த்து பலன் தந்து பணியாற்றி வாழ வைத்த அன்பு நிறை இறைவனுக்கு நன்றி கூறும் நன்னாள் இது. மாணவர் என்ற மலரை எடுத்து 100 கணக்கில் தொடுத்தால்தான் பள்ளி என்னும் மாலை அமைகிறது. ஒவ்வொரு மலரும் நேர்த்தியாக இருந்தால்தான் மாலையும் நேர்த்தியாக இருக்கும். பள்ளி என்பது மாணவரின் சங்கமம். இந்த மாணவர்களுக்கு சிந்தனையை விதித்து உருகொடுத்து மெருகேற்றும் ஆசிரியர் பணியை முழு நிறைவாக புரிய செய்த தேவனுக்கு எம் ஆசிரியர் நன்றி கூறும் பொன்னாள் இது. கருவினில் உருகொடுத்து கற்பித்தலில் துணை நின்று மகிழ்வினில் அருகிருந்து துன்பங்களில் துயர் துடைத்து சோர்வினில் தோள் கொடுத்து போதிப்பதில் பங்கு கொடுத்த மாபெரும் இறைவனுக்கு வைகரையில் பிறந்து தென்றலில் தவழ்ந்து புயலில் நடந்து புதிய பாதைகளை கடந்து கடல் அலையோடு இணையும் நதியைப் போல நாமும் கடலாகிய இறைவனில் இணைய நம் சாதனை அரசியை நமக்கு தந்த கனிவான இறைவனுக்கு நாமும் நன்றி செலுத்த இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். தேவ தந்தை இறைவனே
தீயானத்திலிருந்து எங்களை விடுவித்து மகிழ்ச்சியுடன் வாழ செய்துள்ளதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொள்கின்ற நாங்கள் எங்களது வாழ்நாள் முழுவதும் உணர்வோடு வாழவும் இன்று பத்தறிவு காண்கின்ற ஆசிரியர் இவர்கள் என்று உமக்கு அன்புடன் பணிபுரியவும் மரண் புரிவீராக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். 8-9 முடிய. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் தந்த நாட்களில் எல்லாம் வெற்றியின் நாள்
நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 34 வரை. திருத்துதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருட்சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு குழந்தைகளே, இன்றைய நாளில் இப்பள்ளியில் 37 ஆண்டுகள் தனது வாழ்க்கையினுடைய ஒரு வகையிலே முழு பகுதியையும் இந்த மண்ணிலே செலவழித்து இன்றைய நாளிலே தனது பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற செல்வி லில்லி கிளாரா மேரி இவர்களுக்கு இறைவனோடு நன்றி செலுத்துவதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே இங்கு இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் மற்றும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருடைய சார்பாக இன்று பணி ஓய்வு பெறுகிற செல்வி லில்லி அவர்களுக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும்